ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் எபிக் ரோல்ஸ் தமிழ். நாம இன்னைக்கு பிவேர் தி ஜென்டில்மேனோட செகண்ட் எபிசோடு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எபிசோடு பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் போட்டுருக்கு, அந்த எபிசோட பார்த்துட்டு வந்து இது பாருங்க. இல்லைனா இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரியாது. அப்புறம் மறக்காம எல்லாரும் லைக் பண்ணிடுங்க. வாங்க நாம இப்ப ஸ்டோரிக்குள்ள போயிடலாமா? சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோ நினைக்கிறா லியூ ஃபேமிலி என்ன லியூ ஃபேமிலி அவங்களோட பவரை வச்சுக்கிட்டு அவங்க ரொம்ப ஆட்டம் போடுறாங்க. அப்புறம் மத்தவங்கள தாழ்வா நினைக்கிற ஒரு கேரக்டர்ஸா இருக்காங்க. உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. பவர்லெஸ், டிஸ்பயர். காமன் பீப்புள்ஸும் அவங்களே போல மாறிட்டாங்க. வெட்டப்படுறதுக்கு முன்னாடி காத்துட்டு இருக்க ஆட்டுக்குட்டிகள் மாதிரி தான் எல்லாரும் நிக்கிறாங்க. எவ்வளவு பெரிய பிரஸ்டீஜியஸ் நோபல் கிளான் இது. அவங்களுக்கு எம்பர் ஆகணும்னு ஆசையா? ஹீரோ அப்படி நினைச்சு முடிச்சதும் அங்கிருந்து ஒரு ஆரோ ஸ்பீடா போய் அந்த பேடோட சேர்த்து அடிச்சுக்கிட்டு போய் நெய்ம் போர்ட்ல போய் சொருகி அடிச்சு. அப்ப இது பார்த்துட்டு அந்த தேடங் மாஸ்டர் பைத்தியக்காரன் உறைஞ்சு போய் நிக்கிறா. அங்க இருக்க காமன் பீப்புள்ஸ்க்கும் அந்த தேடங் மாஸ்டர் முட்டாப்பையனோட அல்ல கைகளுக்கும் அந்த துரத்திட்டு வந்த பொண்ணுக்கு கூட என்ன நடந்ததுன்னு புரியல. இது யார் பார்த்து விட்ட வேலையான அந்த ஜூனியர் பொண்ணுதான். பிரதர் லியான், எதுக்காக என்ன இப்படி பாக்குறீங்க? ஒரு ஜென்டில்மேன் ஆர்ச்சரிய கத்துக்கிறது ஒரு நார்மலான விஷயம் தானே. அப்ப ஹீரோ சொல்றா, கேட்கறதுக்கு ரொம்ப ரீசனபிளா இருக்கு, ஆனா நான் இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்படியே மனசுல நினைக்கிறா, கோலர் தாவோஸ் லீனேஜ்ல இருக்க ஒரு QI ரிஃபைனர்னா சும்மாவா? இது ரொம்ப பேடாஸா இருக்கு. எங்கூட இருக்க அந்த லியூலாம் பைல விட இது ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த தேடங் மாஸ்டர் முட்டாப்பைய அங்கிருந்து கத்துக்கிட்ட என்னோட பேட ஷூட் பண்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? ஹே, அவளை அடிச்சே கொன்னுடுங்க. அவனோட அலக்கையில எல்லாம் ஜூனியர் பொண்ணை அட்டாக் பண்ண வரா. அந்த பொண்ணு சுவாடையும் போய் ஹீரோ கிட்ட கொடுத்துக்கிட்டு, பிரதர் எனக்காக இது கொஞ்சம் பாத்துக்கோங்க, நான் இப்ப வரேன். அப்ப அங்கிருந்து ஒருத்தர் அந்த பொண்ணை அட்டாக் பண்ண வந்துகிட்ட, சீக்கிரமா உன்னோட உயிரை கொடு. அப்ப ஜூனியர் பொண்ணு அங்கிருந்து ஒரு ஜெம்பு அப்படியே வந்து ஒத்த கையில நின்னு அங்க நின்று எல்லாரையும் காலால அடிச்சு தூக்கி வீசுறா. அப்ப இதை பார்த்துட்டு அங்க நிக்கிற கூட்டத்துல இருந்து ஒருத்தர் சொல்றாங்க, அந்த பொண்ணு டிராகன் கிங் சி ஃபேமிலியா? எல்லாரையும் ஒத்தையில அடிச்சு நொறுக்கிட்டா. அப்ப அந்த தேடங் மாஸ்டர் முட்டாப்பாயம் வந்துகிட்டு, என்ன இது, நான் இப்பதான் டவுன் ஸ்டேர்ஸுக்கு வந்தேன், அப்போதைக்கு எல்லாரும் டவுன் ஆயிட்டீங்களா? டே, கீரை கடந்து நடிச்சிட்டு இருக்காம போய் உங்களோட பேக்கப்பை கூட்டிட்டு வாங்கடா. டே யூஸ்லெஸ் ஸ்லேவ், சீக்கிரமா எந்திரிங்கடா. அப்ப லியூலியாங் அங்க வந்துகிட்டு மெஜிஸ்ட்ரி. அப்ப ஹீரோ அந்த பொண்ணை தாங்கி பிடிச்சுக்கிட்டே சொல்றா, நீ சரியான நேரத்துக்கு தான் இங்க வந்திருக்க, நீ இங்க வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. அப்புறம் இந்த எங்லேடியை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இவங்களுக்கு ஏதாச்சும் இன்ஜுரி இருக்குன்னு பாக்குறதுக்கு ஏதாச்சும் டாக்டரை கூட்டிக்கிட்டு வா. அப்ப அந்த லியூலியாங் பையல் அங்க இருந்து, சரி மெஜிஸ்ட்ரேட். அப்ப ஹீரோ சொல்றா, நம்ம பிரதர்ஸ் கிட்ட எல்லாம் இந்த இடத்த சீக்கிரமா கிளீன் பண்ண சொல்லு, அப்புறம் நாம யாமனுக்கு கிளம்பலாம். அப்ப அந்த தேடங் மாஸ்டர் முட்டப்பாய் அங்க இருந்து, டே நில்லுங்கடா, என்னோட பேட கொண்டுட்டு அப்புறம் என்னோட ஆளுகளை அடிச்சு போட்டுட்டு இங்க இருந்து சும்மா கிளம்பிடலாம்னு நினைச்சீங்களா? இது கேட்டதும் அந்த லியூலியம் பயிலங்கிறது கடுப்பாய் சொல்றா, டே யார்கிட்ட பேசணும்னு பார்த்து பேச, இல்ல நான் பல்ல பேத்துடுவேன். இவர் யாருன்னு தெரியுமா? கவுண்டி மேஜிஸ்ட்ரேட்டா. அப்ப அந்த தேடங் மாஸ்டர் பயில அங்க இருந்து, ஓ கவுண்டி மேஜிஸ்ட்ரேட்டா? இந்த பிச்சைக்காரன் பயிலுக்கு இந்த தடவை என்ன வேணும்? மணியா, இல்லைனா விமன்ஸா, இல்லைனா ப்ரமோஷன் ஏதாச்சும் வேணுமா? உனக்கு என்ன ஆசை இருந்தாலும் நான் அதை நிறைவேற்றுறேன். அதுக்கு நீ ஃபர்ஸ்ட் இந்த யங் மாஸ்டர் முன்னாடி முட்டி போட்டு 100 வாட்டி தலை வணங்கு. ஆனா அவளுக்கு என்னோட பேடை ஷூட் பண்றதுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். அதனால இந்த விஷயம் என்னைக்கு இங்க முடியாது. அப்ப அந்த ஜூனியர் பொண்ணு அங்க இருந்து, இவன் ரொம்ப திமிரா பேசுற, இவனோட வாயை நான் இப்பவே அடைக்கிறேன். அப்ப ஹீரோ அங்கிருந்து சொல்றா, ஏ ஜூனியர் சிஸ்டர், அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காத. அவன் நம்மள மிரட்டிட்டு இருக்கா. அவ சொல்றது நாம இப்ப கேட்கலனா இனி வேற நாட்கள்ல நம்மளால நிம்மதியா இருக்க முடியாதுன்னு அவன் சொல்றா. அந்த காமனர்ஸ்ல இருந்து ஒரு பர்சன் சொல்றா, அது லியூ ஃபேமிலி இன்னைக்கு கவுண்டி மேஜிஸ்ட்ரேட்டோட கதை காலி. அப்ப அந்த லியூலியாங் பையல் அங்கிருந்து கேக்குறா, மேஜிஸ்ட்ரேட் நாம இந்த பொண்ணை இங்கிருந்து கூட்டிட்டு போக போறோமா? அப்ப அந்த தேடங் மாஸ்டர் பைத்தியக்கார அங்கிருந்து, இங்க இருக்க யார் கூட எனக்கு இன்னும் கணக்க முடியல. ஹே பொண்ணை எங்கிட்ட வா, இந்த யங் மாஸ்டருக்கு உன்னோட ஃபேஸ்ல பலார்னு அரையணும். அவன் சொன்னது உனக்கு கேட்கலையா? அப்ப எதுக்காக இங்க ஒரு முட்டாள் மாதிரி நின்றுட்டு இருக்க? அப்ப அந்த பொண்ணு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறா. அப்ப இந்த மேரேஜுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. நான் சீனியர் பிரதரோட ஃபேமிலி ஸ்டேட்டஸ எப்போதும் குறைவா நினைச்சதே இல்ல. ஆனா எனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிய வேண்டிய இருக்கு. அப்ப அந்த ஆள் அங்கிருந்து, மகளை இது என்னால புரிஞ்சுக்க முடியுது. அப்ப ஆனா நான் சாட்டிஸ்ஃபையா இல்லைன்னு அது முக்கியம் கிடையாது. அதை எப்போ உன்னை ரெப்ரசென்ட் பண்ணாது. என்னால உனக்கு ஒரு சஜஷன் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆனா அதை எப்படி சூஸ் பண்ணணும்னு உன்னோட விருப்பம் தான். நீ அவன் கூடவே இருந்தா இந்த அகாடமில இருந்து வெளியே போய் உன்னால நிறைய விஷயங்களை கத்துக்க முடியும். அதை அப்படியே நினைச்சு பார்த்துட்டு, அப்பா நீங்க எப்போதும் சொல்ற அளவுக்கு இந்த ஓயன் லியன் பையல் அவ்வளவு நல்லவன் கிடையாது. அவர்கிட்ட இருந்து கத்துக்க இனிமே எனக்கு எதுவும் இல்ல. அப்ப அங்கிருந்து ஒரு வயசு நம்ம ஃபேஸோட நேரம் நின்று அவன் அசிங்கமா பேசிட்டு இருக்கா. இது பார்த்துட்டு நம்ம சும்மா இருந்தா மத்தவங்க நம்ம பார்த்து சிரிப்பாங்க. ஏய் நீ இன்னும் அங்கே நின்றுட்டு இருக்க, சீக்கிரமா போய் அந்த லியோ சிலியனை அரெஸ்ட் பண்ணு. இது கேட்டது அந்த பொண்ணுக்கு ஒரே அதிர்ச்சி. அப்ப ஹீரோ அந்த லியோலாங்க தள்ளி விட்டுக்கிட்ட, டே எதுக்குடா இப்படி பார்த்துட்டு இருக்க, ஏதாச்சும் போய் பிராக்டிக்கலா பண்ணுங்க. அப்ப அந்த பையல மஜிஸ்ட்ரேட் நான் போறேன், பிரதர்ஸ் எங்கூட வாங்க, நம்ம போய் அந்த லியோ சிலியன் பையலை அரெஸ்ட் பண்ணலாம். அப்ப ஹீரோ அப்படியே திரும்பி பார்த்தேன், அப்படியே ஒரு ஸ்மைலோட, நீ எதுக்காக என்ன அந்த மாதிரி பாக்குற? அது கொஞ்சம் வியடா இருக்கு. என்ன ஒரு முட்டா பையன் மனசுல நினைச்சது தானே. அப்ப அந்த பொண்ணு ஐயோ கண்டுபிடிச்சிட்டானா?
அப்ப ஹீரோ கிட்ட வந்துகிட்ட அந்த பொண்ணு அப்படியே ஒன்றும் கிடையாது நான் சும்மா. அப்ப ஹீரோ சிரிச்சுக்கிட்ட ஜூனியர் சிஸ்டர் பொய் சொல்றது அவ்வளவு வராத போல இருக்க சைட்ல பார்த்து அந்த தேடுங்க மாஸ்டரை போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே அவன் கடுப்பாய் சொல்றா டே பிச்சைக்கார என்ன அரெஸ்ட் பண்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் உன்னை ரொம்ப நாளுக்கு அங்கே இருப்ப வைப்பேன். அப்ப ஹீரோ கீரை கிடந்து ஒரு பன் எடுத்து அவனோட வாயில சொல்லிட்டு சொல்றா இவ்வளவு நல்லா கிரேன் உன்னால வேஸ்டா போயிடுச்சு பேட கூட்டிக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கிற இந்த நல்ல மனுஷனை சீக்கிரமா கவுண்டி யாமனுக்கு கூட்டிட்டு போங்க. இந்த லொங்சங்ல புதுசா வந்த ஒஃபிகலான நான் எனக்கு பெருசா காட்டுறதுக்கு ஒண்ணும் இல்ல அதனால இங்க இருக்க எல்ட்ரஸுக்கும் மத்தவங்களுக்கும் பிடிச்சு அந்த ரெசீவ்டு ப்ரோக்ராமே நாம இப்ப பண்ணலாம். அப்ப அந்த தேடங் மாஸ்டர் பையல சொல்றா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்கிட்ட வந்து இன்ஜஸ்டிஸ்னு சொல்லி அழுதுட்டு இருப்ப. அப்ப அந்த பொண்ணு அங்க முட்டி போட்டு சொல்றா இந்த ஸ்லேவ் மேல எந்த ஒரு தப்பும் இல்ல எல்லா தப்பும் இந்த தேடங் மாஸ்டர் மேலதான். அப்ப சுத்தி நிக்கிற கூட்டத்துல இருந்து ஒருத்தன் என்னது நடு ரோட்ல கோர்ட் நடக்குதா உண்மையில இங்க என்னதான் போயிட்டு இருக்கு அது வந்து லியூ ஃபேமிலியோட தேடங் மாஸ்டர் தானே. அப்ப அங்க இருந்து ஒரு பர்சன் வந்துட்டு மெஜிஸ்ட்ரேட் நீங்க திரும்பி வர்ற பார்த்து ஏன் இந்த ஒஃபிக்கல் கிட்ட சொல்லவே இல்ல இந்த லோவர் ஒஃபிக்கல் டியாவோ கேங்டாவோ மெஜிஸ்ட்ரியே வரவே இருக்கிற நான் ரொம்ப நாளா ஸ்டார்ஸ் அண்ட் மூன்ஸ்க்கு வெயிட் பண்ற மாதிரி உங்களோட வரவைக்காக காத்துட்டு இருந்தேன். இந்த ஆளு தான் லொங்சன் கவுண்டியோட அசிஸ்டன்ட் மேஜிஸ்ட்ரேட் டியாவோ கேங்டாவோ நாம இந்த ஆளை டியாவோனே கூப்பிடலாம். மேஜிஸ்ட்ரேட் அது மட்டும் இல்லாம நீங்க கவுண்டி யாமனுக்குள்ள போகாம நீங்க எதுக்காக இந்த ஸ்ட்ரீட்லயே கோர்ட் நடத்திட்டு இருக்கீங்க. அப்ப ஹீரோ அங்கிருந்து நான் ரொம்ப நாளா உடம்பு முடியாம இருந்தப்போ டியாவோ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்க போல இருக்க இன்னையில இருந்து நான் என்னோட வேலையில ஒஃபிக்கலா ரீஜாயின் ஆக போறேன். மெயின் ஸ்ட்ரீட்ல ஒரு அநியாயம் நடக்கிற பார்த்து நீதியை நிலநாட்டணும்னு வச்சுக்கிட்டு மெயின் ஸ்ட்ரீட்ல இந்த கூட்டமா இருக்க இடத்த நான் செலக்ட் பண்ணேன். அப்ப அந்த டியாவோ பையல் அங்க இருந்து ஆனா மெஜிஸ்ட்ரி இந்த லியோ ஃபேமிலி இங்க இருக்க ஒரு முக்கியமான ஃபேமிலியில ஒண்ணு நாம இப்படி பண்றது சரியா இருக்குமா. அப்ப ஹீரோ அங்கிருந்து கடுப்பாய் ஒரு ஸ்டாம்பு மாதிரி இருக்கிறத வச்சு அடிச்சுக்கிட்டு சொல்றா பிரின்ஸ் சட்டத்தை மீறினாலும் அது காமனர் செஞ்ச கிரைம்ல தான் வரும். அப்ப லோ டியாவோ நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இந்த லியோ ஃபேமிலி என்ன எம்பரரை விட பெரிய ஆளுங்களா. அப்ப அந்த ஜூனியர் பொண்ணு அங்க இருந்து நல்ல வேலை பண்ணியிருக்கேன் பெதர் லியான் ஹேன். அப்ப அங்க இருக்க மக்கள் எல்லாம் அப்போ உண்மையில அவருக்கு தண்டனை கொடுக்க போறீங்களா. அப்ப அந்த டியாவோ சொல்றா நான் அதை அப்படி மீன் பண்ண வரல. அப்ப லியோலாங் பின்னாடி வந்துகிட்டு லோ டியாவோ நீங்க உங்களோட சீட்ல போய் உட்காருங்க இன்னைக்கு நீங்க சும்மா பார்த்துட்டு இருந்தாலே போதும். அப்ப ஹீரோ அங்கிருந்து இப்போ இந்த கோர்ட் ஓபன் ஆகுது இந்த ஹால்ல கீழே இருக்கிற யாரு உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன நடந்ததுன்னு சுருக்கமா சொல்லு. அப்ப பக்கத்துல இருக்க அந்த தேடங் மாஸ்டர் பையல கடுப்பாய் சொல்றா ஏ லோலி ஸ்லேவ் நாம மட்டும் திரும்பி வீட்டுக்கு போகட்டும் அப்போ உன்னை நான் பாத்துக்கிறேன். அப்ப அந்த பொண்ணு சொல்றா இந்த ஸ்லேவுக்கு எந்த ஒரு தப்பு நடக்கல தேடங் மாஸ்டருக்கு தான் தப்பு நடந்திருக்கு. இந்த ஸ்லேவுக்கு கண்ணு தெரியாம போய் தேடங் மாஸ்டர் மேல ஃபுட்டை கொட்டிட்டேன் அதனால தேடங் மாஸ்டருக்கு அவரோட ஹோக்குக்கு ஃபுட்டை போடுற மூடே போயிடுச்சு அதனால இந்த ஸ்லேவ் தான் அந்த வேலையை பண்ண வேண்டியது ஆயிடுச்சு. நான் இப்ப தேடங் மாஸ்டர் கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். அப்ப அந்த தேடங் மாஸ்டர் பயல் அங்க இருந்து இப்ப கேட்டே அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதனால இந்த பிரச்சனை எனக்கு இருந்துகிட்ட போறதுக்கு விருப்பம் இல்ல அதனால சீக்கிரமா அந்த தீர்ப்பை கொடுங்க. அப்ப ஹீரோ அங்கிருந்து கடுப்பாய் அவனோட பேடை அவனோட மூஞ்சிக்கே தூக்கி அடிச்சுக்கிட்டு என்னது தப்பு இல்லையா நான் எப்படி வேலை பார்க்கணும்னு சொல்ல தெரியா விட்னஸும் இங்க இருக்கு பிசிக்கல் எவிடன்ஸும் இங்க இருக்கு அப்ப உனக்கு எந்த ஒரு அநீதியும் நடக்கலன்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு. அந்த டியாவோ பயந்துகிட்ட மேஜிஸ்ட்ரேட் நாம இன்னும் இதை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இன்னொரு நாளுக்கு இந்த கேஸை நடத்தலாமா அந்த லியோ ஃபேமிலியை பகச்சிக்கிறது நமக்கே பெரிய ஒரு ஆபத்தா வந்து முடியும் அது நம்மளால தாங்கிக்க முடியாது. அப்ப ஹீரோ மறுபடியும் அந்த சீல் எடுத்து அடிச்சுக்கிட்டே சொல்றா நீ இப்ப எனக்காக மண்டியிடு அட்வைசர் சி இவனை எனக்காக அடிங்க. அங்கிருந்த அந்த ஜூனியர் பொண்ணு எனக்கு புரியுது மேஜிஸ்ட்ரேட் அப்படியே பக்கத்துல இருக்க ஒருத்தங்கிட்ட இருந்த ஸ்டாஃப் அப்படிங்கிட்ட நீ கோட்டை அபமதிக்கிறியா இன்னைக்கு நான் உனக்கு ஒரு பாடத்தை கத்து தரேன். அப்ப அந்த தேடங் மாஸ்டர் பையல நினைக்கிறா இந்த புதிய மேஜிஸ்ட்ரேட்டோட பேக்ரவுண்ட் என்ன என்னோட லியோ ஃபேமிலியோட பேரை கேட்டது கூட இங்க ஒருத்தனும் மைண்ட் கூட பண்ணல என்னோட லியோ ஃபேமிலியோட நேம் என்ன அவ்வளவு யூஸ்லெஸ் ஆயிடுச்சா. அப்படியே சொல்றா நான் இங்க மண்டியிட மாட்டேன் நான் ப்ரிஃபெக்சர் ஸ்கூலோட ஒரு ஸ்காலர் இந்த வருஷம் கடைசியில நான் வைட்டியர் குரோட்டோ அகாடமிக்கு போக போறேன் நான் ஒரு ஸ்காலர் அதனால மண்டியிடாம ஒஃபிகல்ஸை பாக்குறதுக்கு எனக்கு உரிமையா இருக்கு. ஜூனியர் பொண்ணு ஹீரோவே பாக்குறா என்ன சொல்ல போறான்னு. அப்ப ஹீரோ அங்கிருந்தோ அப்படியா நீ ஒரு ஸ்காலரா அப்படியே ஜூனியர் பொண்ணு கிட்ட உன்னதை தூக்கி எறிஞ்சுக்கிட்ட ஆனா நீ ஒரு ஒஃபிக்கல் கிட்ட தான் மண்டியிடணும் யார் சொன்னது. அப்ப ஜூனியர் பொண்ணோட கையில இருக்கிற பார்த்துட்டு அந்த பையில ஷோக் ஆயிட்டு இது வைட்டியர் குரோட்டோட ஜெய்டு பெண்டன்ட் ஆச்சு. அப்ப ஹீரோ அங்கிருந்து என்ன ஒரு கோயின்சிடன்ஸ்னு பாரு நானும் என்னோட அட்வைசர் சியும் வைட்டியர் குரோட்டோட ஒரு ஸ்காலர் தான் அது மட்டும் இல்லாம என்னோட டீச்சர் அதோட வைஸ் ஹெட் மாஸ்டர் கூட தான் எங்களோட சீனியாரிட்டி உன்னை விட ரொம்ப அதிகம் தான். இந்த கான்ஃபியூஷன் ஸ்கூல்ல சீனியாரிட்டிக்குன்னு தனியா ஒரு முறை இருக்கு அதனால நீ தான் எங்களோட முன்னாடி மண்டிக்கிடணும். அப்ப ஜூனியர் பொண்ணு அங்கிருந்து அந்த ஸ்டாஃபை வலிச்சு அவனை அறைய ஆரம்பிச்சுட்டா டேய் இப்ப மண்டி போடுறா. இது பார்த்துட்டு அந்த ஜஸ்டிஸ் கேட்க வந்த பொண்ணு இந்த டியாவோ எல்லாம் வாய பழந்துட்டாங்க. அப்ப கூட்டத்துல நடுவுல இதெல்லாம் பார்த்து ஒரு பொண்ணு நிக்கிறா யாருன்னு பார்த்தா அந்த கிணத்துக்குள்ள இல்லைன்னா அந்த அண்டர் கிரவுண்ட் பேலஸ்குள்ள இருந்த பொண்ணு. அப்ப ஜூனியர் பொண்ணு நினைக்கிறா அப்பா நிஜமாவே சீனியர் பிரதர் கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்க முடியும். அப்ப ஹீரோ நினைக்கிறா நீ ரொம்ப சீக்கிரமா அந்த ஜஸ்டிஃபை வெல் ட்ரிக்கை கத்துக்கிட்டானே ஜூனியர் சிஸ்டர் கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்த்ததுதான் சரி அவ இப்ப மண்டி
மண்டிட்டு அதனால இந்த கேஸை தொடரலாம். நீ இன்னைக்கு இங்க 3 கிரைம்ஸ் பண்ணியிருக்க. ஒன்னு பிஸியான மார்க்கெட்டில் உயரமான இடத்துல இருந்துகிட்டு அங்கிருந்து சாப்பாடு பொருளை தூக்கி தூக்கி எரிஞ்சிருக்க. வேடை கூட்டிட்டு வந்து ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்களை பயமுறுத்தி இருக்க. இது உன்னோட 2வது குற்றம். கோர்ட்டுல ரொம்ப ருத்ரசா நடந்துகிட்டு ஒரு பொண்ணை மிரட்டி உண்மையை பொய்யாக்க பார்த்தது அது உன்னோட 3வது குற்றம். அந்த பையல அங்கிருந்து கத்துக்கிட்ட அதெல்லாம் நான் ஆர்டர் பண்ணி வச்சிருந்த டிஷ் நான் சேரிட்டி பண்ணதா இப்ப தப்பு. அப்ப ஹீரோ கடுப்பாய் கையில வச்சிருந்த டீ எடுத்து அவனோட மூஞ்சில ஊத்திக்கிட்டு என்னோட இந்த டீ உனக்காக கிஃப்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இது ஒரு வகையான சேரிட்டி தானே. குற்றம் 1 அந்த ஸ்ட்ரீட்ல யாருக்கெல்லாம் இன்ஜுரி ஆயிருக்கோ அவங்களுக்கு ஒரு ஆளுக்கும் நீ 10 டைல்ஸ் ஆஃப் சில்வரை நஷ்ட ஈடா கொடுக்கணும். குற்றம் 2 அது மட்டும் இல்லாம அந்த ஃபைட்டு கடையில பயந்து போனவங்களுக்கு நீ மறுபடியும் 10 டைல்ஸ் ஆஃப் சில்வரை நஷ்ட ஈடா கொடுக்கணும். குற்றம் 3 இப்போ நீ அவகிட்ட 200 டைம்ஸ் கவுடவ் பண்ண. அப்ப அவங்கிறது கடுப்பாய் சூமிங் டவர் என்னோட ஃபேமிலிக்கு சொந்தமானது. அப்போ ஒரு சாதாரண சேவ் கிட்ட போய் என்ன கவுடவ் பண்ண சொல்றியா? வெறும் சில்வர்ஸ் தானே அதங்கிட்ட நிறைய இருக்கு. உனக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லு நான் அப்படியே பே பண்ணிடுறேன். அப்ப ஹீரோ சொல்றா நீ இருக்க வேண்டிய இடத்துல உன்னோட எல்டர்ஸ் பிரதரா இருந்தாலும் அவகிட்ட கண்டிப்பா கவுடவ் பண்ணி ஆகணும். பாவம் நீ வெறும் ஒரு ஸ்டிங்கி எங்க பிரதர் தான். அதனால அவ அப்படி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா அவ இப்பதான் உன்னோட முன்னாடி கவுடவ் பண்ணிட்டு இருந்தா. அதனால இப்போ உன்னோட நேரம் சீக்கிரமா 200 டைம்ஸ் கவுடவ் பண்ண. அப்ப அந்த பையல அங்க இருந்து டேய் ஓயான் லியோன் நான் உன்ன. அப்ப ஹீரோ அட்வைசர் லியோ லியாங் அவன் கோர்ட்டை மறுபடியும் அவமதிக்கிறா. அப்ப அந்த 2 பேரும் அவனோட முன்னாடி வரும்போது அவன் சொல்றா நான் என்ன சொல்ல வந்தேனா நான் கண்டிப்பா கவுடவ் பண்ணறேன்னு. அதுக்கப்புறம் அந்த சில்வரை கொடுத்த பிறகு எந்த குழப்பத்தை உருவாக்காம இங்கிருந்து கிளம்பிடுறேன்னு. அப்ப ஹீரோ சொல்றா நீ கவுடவ் பண்ணாவ கவுண்ட் பண்ணுவா. இது முடிஞ்ச பிறகு நீ சில்வரை கொடுத்துட்டு இங்கிருந்து ஓடி போயிடு. அப்படியே ஹீரோ அங்கிருந்து கிளம்பி போகும்போது அந்த டியாவும் அங்கிருந்து மேஜிஸ்ட்ரேட் நாம அவனை கவுடவ் பண்ண வைக்கணுமா? இது என்னமோ தப்பா இருக்கு. அப்ப ஹீரோ சொல்றா நான் இந்த லொங்ஷனுக்கு வந்தது ஒரே காரணத்துக்கு தான். டிசாஸ்டர் ரிலீஃப் வாட்டர் கண்ட்ரோல் அப்புறம் ஜஸ்டிஸ். அப்ப அங்க இருக்க மக்கள் எல்லாம் சொல்றாங்க என்ன வானம் கிளியர் ஆயிடுச்சு என்ன சூரியன் வர போறதா? அப்ப அந்த ஜூனியர் பொண்ணு சொல்றா இந்த கிளன் சன் எப்போதும் கிளன் லெக்க எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் பண்ணுவா. அங்கிருந்து பேனல் அப்படியே கட் பண்ணா ஒரு வாழை மேல ஒரு சின்ன பொண்ணு இருந்துகிட்ட மிஸ் புதிய மேஜிஸ்ட்ரேட் அந்த லியோ ஃபேமிலியோட தேடங் மாஸ்டரை பின்னி எடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாம ப்ளோசம் லிட்டில் லேடி சி ரொம்ப கோக்காரியா இருக்கும் போல. ஆனா புதிய மேஜிஸ்ட்ரேட் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கா. அப்படி அங்கிருந்து குதிச்சுக்கிட்ட மிஸ் உண்மையில புதிய மேஜிஸ்ட்ரேட் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கா. ஆப்பிகெட்ட கார்டனோட பேன்கெட்டோட தன்ஹுவா லேங் கிட்ட இருந்து நான் இது எதிர்பார்த்தது தான். அப்ப ஃப்ரெண்டில் இருக்கிற அந்த பொண்ணு இப்ப வந்திருக்க இந்த ஸ்காலர் அவன் சும்மா ஒரு ஃப்ளவர் வேஸ் மட்டும்தான். அப்ப அந்த பொண்ணு சொல்றா ஆனா ஒரு ஃப்ளவர் வேஸை பாக்குறதுக்கு நல்லா இருக்கும்ல அது சும்மா பார்த்துட்டு இருக்கிறதே ஒரு அழகுதான். அப்ப அந்த பொண்ணு சொல்ற இந்த ஸ்காலர் ஃபாரஸ்ட் அவங்களோட ஸ்டேட்டஸை காட்டுறதுக்கு வச்சிருக்கா ஒரு ஃப்ளவர் வேஸ் மட்டும்தான். பெரிய பெரிய எம்பரஸ் எல்லாம் அவங்களோட பேரை வெளியே காட்டுறதுக்கு பண்ற ஒரு விஷயம் தான் இது. ஹிஸ்டோரியன்ஸ் ஹிஸ்டரியை அழகாக்குறதுக்கு இதை யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி சாதாரண மக்கள் தங்களை ஆறுதல் பண்றதுக்காக இதை யூஸ் பண்றாங்க. ஆனா இதுல இருக்க ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்னா அது கீழே விழுந்த உடனே சுக்கு நூறா உடைஞ்சிடும். அதான் இதுல இருக்க ஒரே பிரச்சனை. உண்மையில பெரிய விஷயங்களுக்கு இதால எந்த ஒரு யூஸும் இல்லை. இது சுத்தமான வேஸ்ட். அப்படி அங்கிருந்து பேனல் கட் பண்ணா அந்த தேடங் மாஸ்டர் எல்லாரும் சேர்ந்து தூக்கிட்டு போறாங்க. அப்ப அவன் கத்திக்கிட்டே போறா டேய் ஓயாங் லியான் ஹங் நீ வெயிட் பண்ணிட்டே இரு உனக்காக நான் ஒரு சிறப்பான சம்பவம் செய்யறேன். அப்ப ஜூனியர் பொண்ணு கேக்குறா சீனியர் பிரதர் அந்த ஹூ பண்ண யாராச்சும் வச்சு கார்ட் பண்ணணுமா? அப்ப ஹீரோ அங்கிருந்து நாம எவ்வளவுக்கு தூரம் அவளை கண்டுக்காம இருக்குமோ அவளை அந்த அளவுக்கு சேஃபா இருப்பா. நாம எந்த அளவுக்கு அந்த பொண்ணை கேர் பண்றோமோ அவ அந்த அளவுக்கு நமக்கு முக்கியம் அந்த லியூ ஃபேமிலி நினைப்பா. அப்படி நினைச்சாங்கன்னா நமக்கு நிலைமை இன்னும் மோசமாயிடும். அப்ப ஜூனியர் பொண்ணு அங்கிருந்து அதுவும் சரிதான். அப்ப ஹீரோ சொல்ற பார்த்த நீ மெதுவா கத்துக்கோ. அப்படியே ஃப்ரெண்டில பார்த்து நினைக்கிறா எனக்கு என்னமோ இல்யூஷன் மாதிரி தெரியுது. ஆனா என்ன அன்னைக்கு காப்பாத்தன அந்த வாய் பேச முடியாத பொண்ணு அங்க இருந்த மாதிரி தோணுது. உண்மையிலே அவ அந்த டோங்லிங் டெம்பிள் இருக்கிற வெய்தி அண்ட் ரிலீஃப் ஹவுஸ்ல தானே இருக்கணும். ஆனா நான் அங்க போகும்போது அவளை அங்க பார்த்ததே இல்ல. அப்ப ஜூனியர் பொண்ணு அங்க இருந்து பிரதர் லியான் ஹங் இன்னைக்கு நீங்க இந்த கேஸை ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணினீங்க. அப்ப ஹீரோ அங்கிருந்து சொல்றா இது மத்தவங்க சொல்ல வேண்டியது நான் அப்படியே எடுத்து சொன்னதுதான் அவ்வளவுதான். இல்ல உங்ககிட்ட ஒரு வகையான QA இருக்கு. அப்பா எப்பவும் சொல்லாரு வேர்ட்ஸ் எல்லாம் ஒரு அப்பியரன்ஸ் மட்டும்தான். ஒரு கன்ஃபியூஷன் ஸ்காலருக்குள்ள இருக்கிற அந்த QA தான் அவங்களோட ஃபவுண்டேஷன். நானும் அந்த மாதிரி இருக்க QA தேடி போகணும்னு ஆசைப்பட்டு தான் இங்கே தங்கி இருக்கேன். அப்போ ஹீரோ QA எனக்கா என்னோட ஹேண்ட்ஸம்னஸ் தான் வெளியில லீக் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த பொண்ணு சொல்ற உங்களோட QA ஒரு QA ரிஃபைனர் மாதிரியே இருக்கு. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரதர் லியான் ஹன் ஒரு உயரமான பகுதியில கேரு நின்று பேசினப்போ அப்போ உங்ககிட்ட இருந்து ஒரு QA ரிலீஸ் ஆனது. ஆனா அப்பவே அது மறைஞ்சு போயிடுச்சு. ஆனா நான் அதை பார்த்துட்டு அதை என்னாலே புரிஞ்சுக்க முடியல அது என்னன்னு. அப்ப ஹீரோ சொல்றா இது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு புகழ்ச்சியா நான் எடுத்துக்கிறேன். அதனால இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு. அடுத்த வாட்டி நீ அது பார்க்கும்போது நீ கண்டிப்பா என்கிட்ட சொல்லலாம். அப்ப அந்த பொண்ணு என்ன இது பாக்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமான கை செய்கையா இருக்கு. அப்ப ஹீரோ இதோட மீனிங் யா என்னது யாவா இது ரொம்ப வியர்டா அண்ட் ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. அப்புறம் நமக்காக ஒரு பெரிய பணக்காரன் ஒரு வீடை காலி பண்ணி கொடுத்திருக்காரு. நீங்களும் எங்க கூட வந்து தங்கிடுறீங்களா?
அப்ப ஹீரோ சொல்றா, ஆன்டி ஷெனியானுக்கு நான் கஷ்டத்தை கொடுக்க விரும்பல, பக்கத்திலே ஒரு எல்டர் ஃபேமிலியோட ஃப்ரெண்டோட ஒரு வீடு இருக்கு, நான் அங்கே தங்கிக்கிறேன். அப்ப அந்த பொண்ணு சரி இதுக்கு மேல எனக்கு ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அப்படியே அங்கிருந்து பேனல் கட் பண்ணா மெரிட் பகோடுக்குள்ள அங்க ஹீரோ இருந்துகிட்டு நான் கோர்ட்டை ஓபன் பண்ணிட்டு முடிக்கிற வரைக்கும் இது விடாம தொடர்ந்து பெல் அடிச்சுக்கிட்டே இருந்தது. மொத்தத்துல இன்னைக்கு ஒரு அருமையான நாள். ஏன்னா எனக்கு 421 மெரிட்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த முட்டா பையன்கிட்ட இவ்வளவு மெரிட்ஸ் இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சொல்ல போனா அந்த ஜியோசிலின் ஃபுல் டைம் அவர் கெட்டவனா இருந்திருக்கும் போல இருக்கு. இப்ப பார்க்கும்போது நான் பண்ண விஷயம் தான் ரொம்ப சரியா இருக்கு. அடுத்து அந்த லியூ ஃபேமிலி தான். அப்ப அங்கிருந்து டியாவும் வந்துகிட்ட. கண்டிப்பா அந்த லியூ ஃபேமிலி இந்த அதிகார ஆட்டத்தை மறக்கவே மாட்டாங்க. வைஸ் மேஜிஸ்ட்ரேட் டியாவோ, நீங்க எப்ப இங்க வந்தீங்க? இந்த ஹம்பிள் ஆபீசர் ரொம்ப நேரமா இங்க தான் இருந்தேன். ஆனா மேஜிஸ்ட்ரேட் ரொம்ப யோசனையில இருக்கனால நானும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம அமைதியா இங்க இருந்தேன். அப்ப ஹீரோ சரி இப்ப விஷயத்துக்கு வரலாம். இப்ப நம்ம கவுண்டில எவ்வளவு ஃபிளட் விக்டிம்ஸ் இருக்காங்க? தோராயமா 2 இல்லைன்னா 3000 பேர் இருப்பாங்க. அப்ப ஹீரோ கிட்ட வந்துட்டு என்னது தோராயமா? இல்ல நான் யாரையும் போய் தனியா கவுண்ட் பண்ண சொல்லல. ஒரு ஹவுஸ் ஹோல்டுக்கு ஒரு நாளுக்கு 3 ஜின் ஆஃப் ரைஸ் அப்படிங்கிற ரிலீஃப் கிரீன் வச்சுதான் நான் இப்படி கால்குலேட் பண்ணி சொன்னேன். அப்ப ஹீரோ ஒரு ஹவுஸ் ஹோல்டுல பெரியவங்க குழந்தைங்கன்னு சேர்த்தா ஆவரேஜ் 6 இல்லைன்னா 7 பேர் இருப்பாங்க. அப்ப அவங்க ஒரு நாளைக்கு இந்த 3 ஜின் ஆஃப் ரைஸ் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்களா? அப்ப அந்த ஆள் சொல்ற 3 ஜின்னே தாராளம் தான். ஏன்னா நம்ம லோங்சங் ரைஷியஸ் கேனரியில 10,000 ஷீ ஆஃப் கிரீன் மட்டும் தான் இனி இருக்கு. அப்ப ஹீரோ கடுப்பா என்னது லெஃப்டா ரைட்டா கரெக்டான ஒரு நம்பரும் இல்லையா? மேஜிஸ்ட்ரேட் இம்பீரியல் கோர்ட் சில விதிமுறைகளை வச்சிருக்காங்க. வருஷம் ஏரியாவுக்கு கொடுக்கப்படுற தானியம் 10,000 ஷீக்கு மேல இருக்கக்கூடாது. ஒரு பேரிடர் காலத்துல 3 மாசம் மட்டும்தான் ஏரியாக்களுக்கு ரிலீஃபே கொடுக்கணும்னு விதிமுறை இருக்கு. மேலே இருந்து வர இருக்கிற அந்த டிசாஸ்டர் ரிலீஃப் கிரீன் இன்னும் வந்து சேரல. நம்ம யாமனுக்கு இப்போ 10,000 ஷீ மட்டும் கொடுத்தா போதும். கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணா 2 இல்லைன்னா 3 மந்த்துக்கு தாக்கு பிடிக்கலாம். அப்போ ஹீரோ அங்கிருந்து லோல் டியா, இது நீங்க கால்குலேட் பண்ணும்போது ரொம்ப துல்லியமா இருக்கீங்களே, இதுல உங்களுக்கு கொஞ்சம் கூட குழப்பம் மாதிரி இல்லையா? அப்போ அந்த நான் எந்த ஒரு குழப்பத்தை உருவாக்க மாட்டேன் மேஜிஸ்ட்ரேட். நான் இந்த லோங்ஷன் கவுண்டியோட டோபோகிராபிக்கல் மேப்பையும் பல இயர்ஸா நடந்த ஃபிளட் ரெக்கார்ட்ஸை பத்தி ஸ்டடி பண்ணியிருக்கேன். அப்போ ஹீரோ சொல்றா, நம்ம ஊரு யாங்ஷர் ரிவருக்கும் ஏசியன் கிளவுட் ட்ரீம் மார்ஷுக்கு நடுவுல லொக்கேட் ஆயிருக்கு. இந்த கிளவுட் ட்ரீம் மார்ச்ல இருந்து தண்ணி வெளியேறி யாங்ஷிக்குள்ள போகிறதுக்கு பட்டர்ஃபிளை கிரீக் தான் ஒரு மெயின் வாட்டர் வேயா இருக்கு. ஏசியன் டைம்ஸ்ல இருந்த யாங்ஷி ரிவரோட சென்டர்ல வாட்டர் சர்ஜிங் ரொம்ப அதிகமா இருக்கு. மே அண்ட் ஜூன்ல வர ஃபிளட் சீசன் அப்போ மெயின் ஸ்ட்ரீம் ரொம்ப அதிகமா இருக்கறனால கிளவுட் ட்ரீம் மார்ச்ல இருக்க தண்ணி வெளியேறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதனாலதான் பட்டர்ஃபிளை கிரீக்ல தண்ணி இருந்து நம்மள ஃபிளட்ல முறிகடிச்சிடுச்சு. நார்மலா பிளம் ரெயின் சீசன்ல தான் கிளவுட் ட்ரீம் மார்ச்ல தண்ணியோட அளவு உயர ஆரம்பிக்கும். ஆனா இந்த வருஷம் அது ரொம்ப சீக்கிரமா ஆரம்பிச்சிடுச்சு. இந்த வருஷம் அந்த பெரிய ஃபிளட்டோட இது முடிஞ்ச மாதிரி தெரியல. இன்னும் அதுக்கு பின்னாடி பெரியதா என்னமோ வரதா இருக்கு. ஒரு முறை இந்த பிளம் ரைசன் ரெயின் ஆரம்பிச்சிடுச்சுன்னா அதுக்கு பின்னாடி வரப்போறது நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்காத அளவுக்கு தான் வரப்போறது. அப்ப அந்த ஆள் சொல்றா, இந்த சபார்டினேட் கொஞ்சம் பைத்தியக்காரன் தான், அதனால எனக்கு ஒன்னும் புரியல மேஜிஸ்ட்ரேட். ஆனா நீங்க சொல்றதுல என்னமோ பெரிய விஷயம் இருக்குன்னு மட்டும் எனக்கு புரியுது மேஜிஸ்ட்ரேட். நீங்க ரொம்ப எங்க இருந்தாலும் வாட்டர் கன்சர்வன்சில நீங்க ரொம்ப டேலண்டா இருக்கீங்க. இந்த கிரேட் ஷோல உங்கள மாதிரி வாட்டர் கன்சர்வன்சில டேலண்டா இருக்கிற வேற ஒரு ஆளை பார்க்கணும்னு ரயர் தான். அப்ப ஹீரோ அங்கிருந்து, அப்ப முன்னாடி வந்த பெரிய ஃபிளட்ல இருந்து எப்படி நீங்க தப்பிச்சீங்க? இந்த லோங்ஷங்ல இருந்துட்டு இவ்வளவு நாளா இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இதோட சோர்ஸை நீங்க இன்னும் கண்டுபிடிக்கலையா? அப்ப அந்த ஆள் அங்கிருந்து சொல்றா, கிரேட் ஃபிளட்ஸை ஹியூமன்ஸோட பவரால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த டூக் டைலூஸ் கட்டுறதுக்கு முன்னாடி லோங்ஷங் கவுண்டியில வருஷம் ஸ்மால் ஃபிளட் 3 வருஷத்துக்கு ஒரு முறை, பிக் ஃபிளட்டும் வருது சகஜம்தான். அந்த சிலியூஸ் கட்டின பிறகு 4 வருஷத்துக்கு ஒரு முறை தான் பிக் ஃபிளட் வர ஆரம்பிச்சது. ஆனா இந்த வருஷம் பிளம் ரெயின் இன்னும் வரல. அதுக்குள்ள கிளவுட் ரெயின் மார்ச்ல தண்ணி அளவு உயர்ந்துடுச்சு. இதனால எல்லாரும் எச்சரிக்கையோட ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு லைட் ஆனதுனால அவ்வளவு பெரிய பாதிப்பு வந்தது. உண்மையை சொல்லணும்னா அந்த 4 வருஷத்தை ஃபிளட் சைக்கிள் படி இந்த வருஷம் இந்த பெரிய ஃபிளட் வரக்கூடாது. ஒருவேளை அந்த பேட்டர்ன் உண்மையில இல்லாம போயிடுச்சோ? அப்ப ஹீரோ நினைக்கிறா, நான் இந்த ஆள் கிட்ட சயின்ஸை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஆனா இந்த ஆள் என்னன்னா என்கிட்ட நெய்சரி ரைம்ஸை சொல்லி விளையாடிட்டு இருக்கா. இருந்தாலும் இவங்கள யாராலையும் இந்த எராவோட காம்பினேஷனை தாண்டி யோசிக்க முடியாது. அப்படியே வெளியில சொல்றா, சரி நீ இதை பத்தி ஆர்கியூ பண்ண வேண்டாம், நான் சொல்றது நல்லா கவனி. இன்னையில இருந்து இந்த டிசாஸ்டர் ரிலீஃபோடையும் வாட்டர் கண்ட்ரோலோட முழு பொறுப்பை நான் ஏத்துக்க போறேன். இனி இதோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னோடது தான். அடுத்த பிக் ஃபிளட் வரும்போது இந்த இடம் முழுகி போகாம இருக்கணும்னா அதுக்கு நம்ம ஒரு ஃபிளட் டிஃபென்ஸை உருவாக்கி ஆகணும். ஆனா அந்த ஃபிளட் டிஃபென்ஸை உருவாக்கணும்னா இப்போதைக்கு அந்த டிசாஸ்டர் ரிலீஃபை கொடுத்து கவுண்டிக்கு உள்ள வெளியில இருக்க 10,000 ரெஃப்யூஜஸை அமைதிப்படுத்தி ஆகணும். மேஜிஸ்ட்ரேட், இது நீங்க பேசலா பண்ணணும்னு இருக்கீங்களா? ஆனா இந்த 2 விஷயங்களும், அப்ப ஹீரோ சொல்ற, இந்த 2 விஷயத்துக்கு இடையிலும் எந்த ஒரு கான்ஃபிளிக்டும் இல்ல. நான் காமன் பீப்புள்ஸை திரட்டி இந்த ரிலீஃப் ஒர்க்குக்காக அவங்கள பயன்படுத்த போறேன். அந்த ரைஷியஸ் கேனரியில இருக்கிற 10,000 ஷீ ஆஃப் கிரீன் பத்தாது. அது பாதிக்கப்பட்ட மக்களோட சர்வேலைன்ஸ் எந்த ஒரு விஷயத்திலையும் உயர்த்தாது. அதனால நமக்கு இன்னும் கிரீன் தேவை இருக்கு. அதனால ஜியாங்ஷோக்கு ஆளை சென்ட் பண்ணி அவங்களுக்கு இன்னும் ப்ரெஷர் கொடுங்க. இந்த டிசாஸ்டர் ரிலீஃப் கிரீன் எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் இங்க வந்து சேரணும். ஒரு நிமிஷம் கூட டிலே ஆகக்கூடாது. அப்ப அந்த ஆள நினைக்கிறா, இந்த நியூ மேஜிஸ்ட்ரேட் சும்மா பேருக்கு இங்க வந்துட்டு பதவி ஏத்துட்டு போயிடுவான்னு நான் நினைச்சேன்.
நினைச்சேன். இவர் உண்மையில ஹார்ட் ஒர்க் பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஒர்க் ஃபார் ரிலீஃப் என்ன புதுமையான ஒரு யோசனை. அப்படியே வெளியில சொல்றா அந்த மெமோரியில ஒரு ஃபாஸ்ட் ஹோல்ட்ஸ் மூலமா மேலிடத்துக்கு அனுப்பி விட்டாச்சு. என்னோட கணிப்பு சரியா இருந்தா கோர்ட்டோட டிசாஸ்டர் ரிலீஃப் ஸ்கிரீனை பக்கத்துல இருக்க ஜியாங்ஷோட ரிலீஃப் கேனரியில தான் வச்சிருக்காங்க. நம்மளோட ரொம்ப பக்கத்துல இருக்கிறது இந்த ஜியாங்ஷோ ரிலீஃப் கேனரி தான். சட்டப்படி பார்த்தா அங்க 100,000 கணக்கா ஷீ ஆஃப் ஸ்கிரீனை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரியேட் நீங்க இந்த வாட்டர் கண்ட்ரோலை பத்தியும் இங்க இருக்க மக்களோட நல்லதை பத்தியும் கவலைப்பட்டு இருக்கேனா அதுக்கு எங்கிட்ட ஒரு மெத்தட் இருக்கு. அந்த டிசாஸ்டர் ரிலீஃப் ஸ்கிரீனோட உதவி இல்லாம நம்மளால இந்த ஃப்ளட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம கோர்ட்டோட ப்ரமோஷனையும் பாராட்டுறையும் கூட வாங்க முடியும். அது என்னன்னா அந்த லியூ ஃபேமிலியை முன்னாடி நிறுத்தி அவங்க மூலமா டொனேஷனை எடுக்கிறது தான். இப்போ ஹீரோ என்னது மறுபடியும் லியூ ஃபேமிலியா? நம்ம லோங்சங் கவுண்டி ஒரு நல்ல ஒரு பிளேஸ் தான். அந்த லியூ ஃபேமிலி மட்டும் முன்னாடி வந்து ஆரம்பிச்சு வச்சாங்கன்னா மத்த இருக்க வெல்தி ஃபேமிலி எல்லாம் தனியா வந்து டொனேட் பண்ணுவாங்க. அப்போ ஹீரோ சொல்ற எனக்கு இப்ப புரிஞ்சிடுச்சு. எல்லா மேட்டர்ஸும் முடிஞ்ச பிறகு இந்த ஊர்ல இருக்க ட்ரைரன்ஸ் கொடுத்த பணத்தை அப்படியே திருப்பி கொடுத்து சாதாரண மக்கள் கொடுத்த பணத்தை 30-70 ஸ்பிளிட் பண்ணணும் இல்லையா? அப்ப அந்த ஆள் இல்ல நாம அப்படி பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் நாம அப்படி ஸ்பிளிட் பண்ணவே முடியாது, கண்டிப்பா மக்களுக்கு நம்ம ரிலீஃபே கொடுத்தாகணும். அது எப்படின்னா கொஞ்சம் நம்ம சாமர்த்தியமா சேமிக்கலாம். அது எப்படின்னா நாம ஃபார்மர்ஸை தெம்பான வேலைக்கு எடுக்கிற மாதிரி. அப்ப ஹீரோ அங்கிருந்து சொல்றா என்னோட லாங்ஷன் ஒபிஷியல் சீலுக்கு இவ்வளவு வேல்யூ இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்ப நீங்க சொல்றது வச்சு பார்த்தா இந்த ஃபண்ட் ரைசிங்ல அந்த லியூ ஃபேமிலியை முன்னாடி நிறுத்தி பண்ணணும். அப்புறம் அவங்களுக்கு ஒரு 3% கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லையா? அப்ப அந்த ஆளு இல்ல நமக்கு 30% கிடைக்கணும். அப்ப ஹீரோ அங்கிருந்து அப்ப நாம மண்டிட்டு பிச்சை எடுக்க போறாமா? முன்னாடியே சொல்ல இருக்க வேண்டியதானே, எதுக்காக இப்படி சுத்தி வளைச்சு பிச்சை எடுக்க போறதுக்கு இப்படி சொல்றீங்க? அப்ப அந்த ஆள் அங்கிருந்து அந்த 70% தான் நம்மளோட லேபல் ஃபீ. அந்த நியூ ஃபேமிலி இருக்கிற கிராஃப்ட்மேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்கில் ஆனவங்க. நம்மளோட வேலைக்கு அவங்க கண்டிப்பா உதவியா இருப்பாங்க. நேரம் வரும்போது கோர்ட்டோட ஒரு கோப்பர் கோயின் கூட இல்லாம நம்மளால ஃப்ளட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். மேஜிஸ்ட்ரி அப்போ உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்காம வேற யாருக்கு கிடைக்கும்? இப்போ ஹீரோ அங்கிருந்து நீங்க என்ன ரொம்ப புகழ்ந்து பேசுறீங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து மண்டிட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு நீங்க என்னையும் நம்பி இருங்க. நான் எதுக்காக இங்க வந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? வந்தாலும் சொல்ற அதை பத்தி எனக்கு தெரியாது. அது என்னன்னா என்னோட போன்ஸ் ரொம்ப உறுதியா இருக்கு, அதனால என்னால யாருக்கு முன்னாடி வளைஞ்சு கொடுக்க முடியாது, என்னால அந்த இம்பீரியல் கோர்ட்டோட முன்னாடி மண்டியிட முடியல, அதனாலதான் நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். அப்ப அந்த ஆளு கேக்குறா அப்ப மேஜிஸ்ட்ரேட் நீங்க என்ன பண்ண இருக்கிறீங்க? அப்ப ஹீரோ அங்கிருந்து எந்திரிச்சுக்கிட்ட இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப என்னால நிமிர்ந்து நின்னுக்கிட்ட என்னோட சொத்துக்கு என்னால சம்பாதிக்க முடியாதா? மேஜிஸ்ட்ரேட் நீங்க அப்ப ஃப்ரீ லோடிங் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? அப்படியே அங்கிருந்து பேனல் கட் பண்ணா சூர் ரெஃபரன்ஸ் இதா காட்டுறாங்க. அங்க அந்த ஜூனியர் பொண்ணு வந்து நின்னு சொல்றா அந்த மீடியம் ஸ்ட்ராட்டஜி ஃபார் வாட்டர் கண்ட்ரோலை பத்தி சீனியர் பிரதர் என்கிட்ட சொன்னாரே, அந்த ஒர்க் ஃபார் ரிலீஃபுக்கு என்ன அர்த்தம்? இப்ப அந்த கதவை திறந்துக்கிட்டு ஒரு பொண்ணு வந்துகிட்டு ஒரு மாதிரி வெளியில நின்று இருக்கீங்க, நீங்க உள்ள வரலையா? ஏன் உள்ள வந்து உங்களோட எங்க சிஸ்டர் கிட்ட பேசக்கூடாது? இந்த பொண்ணோட பேரு தான் சூகர். அப்ப ஜூனியர் பொண்ணு சொல்றா நீ வேற போற நாட்கள்ல நாம ஒரே வீட்டுல தங்க போறதுனால நான் உங்களுக்கு தொல்லை கொடுக்கலாம், அதனால என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்ப அந்த பொண்ணு நீங்க ரொம்ப பொலைட்டா நடந்துட்டு இருக்கீங்க, அந்த சூரஸ் ரெஃபரன்ஸோட பக்கத்துல தான் யாமன் இருக்கு, இந்த யாமன் என்னன்னா இந்த ஒபிஷியல்ஸ் வர ரெஃபரன்ஸுக்கு தான் அப்படி சொல்றாங்க. அப்படியே நைட் ஆகி வருது. அப்ப அவங்க 2 பேரும் அந்த ரெஃபரன்ஸுக்குள்ள போயிட்டாங்க. அப்ப அந்த ஜூனியர் பொண்ணு கேக்குறா சிஸ்டர் ஷியாங்கர் இந்த ஒர்க் ஃபார் ரிலீஃபோட பின்னாடி இருக்கிற ஆரமான அர்த்தம் என்ன? அப்ப அந்த ரெட்ரஸ் போட்ட பொண்ணு ஏன் சிஸ்டர் சி இவ்வளவு சாதாரணமா ஒரு கொஸ்டின் கேக்குறீங்க, இது உன்னோட திமிர பிடிச்ச சீனியர் பிரதர் உங்ககிட்ட பண்ண சொன்ன காரியமா? அப்ப ஜூனியர் பொண்ணு சொல்றா பிரதர் லியான்ஹன் ஒன்னும் அவ்வளவு திமிர பிடிச்ச ஒரு ஆள் கிடையாது, ஆனா சிஸ்டர் நீங்க சொல்றது பார்த்தாதான் கொஞ்சம் திமிரா தெரியுது. அப்ப அந்த பொண்ணு சொல்றா ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்னேக்கை அதோட இடத்துல வச்சு ஒரு மைட்டி டிராகனால கூட அடக்க முடியாது, அதோட காரணம் என்னன்னு உங்களோட சீனியர் பிரதருக்கு தெரியுமா? அப்ப ஜூனியர் பொண்ணு எனக்கு அதை பத்தி தெரியாதே, அதுக்கு காரணமே அதோட அந்த திமிரு பிடிச்ச குணம் தான். உங்களோட சீனியர் பிரதர் லோயாங்ல இருந்து இங்க வந்திருக்காரு. அப்ப அவரோட சென்ஸ் ஆஃப் சுப்பீரியாரிட்டி அவர் லியோ ஃபேமிலியை கொஞ்சம் குறைவா மதிப்பிட வைக்கும். அவனோட முதுகுக்கு பின்னாடி இருக்கிற அந்த நைஃபை அப்ப அவர் அது கவனிக்க மாட்டாரு, அதனால பின்னாடி ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும். பதவி ஏத்த உடனே அவர் ஒர்க் ஃபார் ரிலீஃபை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாரு. அப்புறம் நடுரோடுல வச்சு ஜியோசிலினோட காலை உடைச்சிருக்காரு. இதுக்கு திமிரு என்னன்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்லணும், குறைஞ்ச ஆரம் இருக்கிற தண்ணியில நிறைய கெட்டவங்க உருவாகுவாங்க, அவங்க சாப்பிட வேண்டிய சாப்பாடை ஒரு நார்மல் ஃபிஷ் வந்து சாப்பிட்டா அதோட நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. நிச்சயமா அவங்க கவுண்டர் அட்டாக் பண்ணுவாங்க, அதுல அதோட உயிர் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு நிலைமை வந்தா நீங்க என்ன பண்ண போறீங்க சிஸ்டர் சி? இந்த போண்டோட வாட்டர் அவ்வளோ ஆழம் கம்மியானது கிடையாது. அப்ப ஜூனியர் பொண்ணு நினைக்கிறா என்னோட சீனியர் பிரதர் ஒரு திமிரு பிடிச்ச ஆள் கிடையாது, அவர் பண்ணிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாம் ஜஸ்டிஸுக்கு வேண்டிதான். அப்படி அந்த குளத்துல இருந்து அந்த ஃபிஷ்ஷை தூக்கி இன்னொரு சைட்லோட்டு விட்டுட்டா அவருக்கு தேவையில்லாத ஏதாச்சும் நடந்தா நான் கண்டிப்பா அவரோட முன்னாடி நின்று ஹெல்ப் பண்ணுவேன். அப்ப அந்த ரெட் ட்ரெஸ் போட்ட பொண்ணு நீங்க உங்க சீனியர் பிரதர் மேல ரொம்ப அக்கறையோட இருக்கிற மாதிரி தெரியுது, அவர் இந்த லோங்ஷங்களோட மக்களுக்கு நீதியை நிலநாட்டி கொடுக்கறாரு, அப்ப நான் இது சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு எங்கிட்ட எந்த ஒரு காரணமும் இல்ல, மற்றவங்களை திமிர பிடிச்சவங்கன்னு சொல்றதுக்கு சிஸ்டர் சூவுக்கு நல்லாவே துணிச்சல் இருக்கு. அப்ப அந்த பொண்ணு சொல்றா அது அந்த மாதிரி கிடையாது. இப்ப ஜூனியர் பொண்ணு அங்கிருந்து சொல்றா எல்லாமே ஒண்ணுதான், இந்த திமிர்லையும் கொஞ்சம் டிஃபரன்ஸ்
இருக்கு. எக்ஸாம்பிளா நான் லியூ ஃபேமிலி கிட்ட கொஞ்சம் திமிரா இருக்கலாம், ஆனா எப்பவும் அஜாக்கிரதையா இருக்க மாட்டேன். நான் அவங்கள எப்பவும் குறைச்சு மதிப்பிட மாட்டேன். அதே போல அவங்கள எப்பவும் மேலோட்டமாவும் பார்க்க மாட்டேன். உங்களோட சீனியர் பிரதர் இன்னும் அதிகமான திமிரு பிடிச்ச காரியங்களை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாத்துக்கும் நீங்க ப்ரிப்பேரா இருந்துக்கோங்க. அப்ப அந்த ஜூனியர் பொண்ணு அங்கிருந்து எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அப்ப அந்த ரெட் ட்ரெஸ் போட்ட பொண்ணு, சரி நான் சிஸ்டர் சிஏ விங் ரூமுக்கு கூட்டிட்டு போறேன். நான் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்திருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க. அங்கிருந்து பேனல் கட் பண்ண வேற இடத்துல ஜின்சி தான்ஹுவா 7th ரேங்க் மஜிஸ்ட்ரேட். அவ என்ன இங்க பிச்சை எடுக்க வந்திருக்கானா? அவ என்ன பெரிய அப்ரைட் ஜென்டில்மேன் மாதிரி நடிச்சிட்டு இருக்கா? அவனும் அவனோட நேர்மை. டேய் போங்கடா. அப்படி அங்க இருக்க எல்லாத்தையும் போட்டு சமைய உடைச்சிட்டு இருக்கா. அப்புறம் என்னோட ஹோக்கா ஷூட் பண்ண அந்த சின்ன பொண்ணு, அவ என்ன அந்த அகாடமி ஸ்காலர் அந்த தாவூஸ் லீனேஜ் எல்லாம் ரொம்ப பெரியதுன்னு நினைச்சிட்டு இருக்காளா? யாருன்னு பார்த்து அந்த தேடங் மாஸ்டர் பயிலுதா. அவ என்ன எங்களோட லியூ ஃபேமிலியில QI ரிஃபைனர் யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காளா? நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கடா, உங்களுக்கு நான் சமைய ஒரு ஆப்பு வைக்கிறேன். அப்ப அங்கிருந்து ஒருத்தர் வந்துகிட்ட, தேடங் மாஸ்டர். அப்ப அவன் கேட்கிற, ஏ லியூஃபு நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அப்ப அந்த ஆளு சொல்றா, செகண்ட் யங் மாஸ்டர் உங்ககிட்ட ஒரு மெசேஜ் சொல்றதுக்கு என்ன இங்க அமைச்சு வச்சாரு. அது என்னன்னா, இப்படியே உங்களோட ரூமுக்கு ஓடி போயிடுங்க. உங்களுக்கு 10 நாளுக்கு வீட்டில இருந்து வெளியே வரதுக்கு அனுமதி இல்ல. எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம அமைதியா இருங்க. இனிமே உங்களுக்கு அந்த ஹூகலை டச் பண்ண கூட உங்களுக்கு எந்த ஒரு அனுமதியும் இல்ல. அப்ப அவ அங்கிருந்து கடுப்பாய், டே கிரிப்பிள் நீ எனக்கே ஓட்டு போடுறியா? என்னோட காலை அடிச்சு உடைச்ச பிறகு நான் அமைதியா இருக்கணுமா? அப்ப அந்த ஆளு சொல்றா, தேடங் மாஸ்டர் உங்களோட கோவத்தை எங்கிட்ட காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்புறம் செகண்ட் யங் மாஸ்டர் உங்ககிட்ட இதுவும் கூட சொல்ல சொன்னாரு. ஒரு பட்சத்துல அந்த மஜிஸ்ட்ரேட்டோட காலை இன்னைக்கு உடைஞ்சிருந்தா நீங்க பண்ண தப்ப எல்டர்ஸ் யங் மாஸ்டரும் அவரும் கூட சரி செஞ்சிருப்பாரு. ஆனா என்ன பண்றது, ஒரு குப்பையோட கால் தானே உடைஞ்சிருக்கு. அதனால உன்னோட பிரச்சனை நீயே பாத்துக்கோ, உன்னோட காலை நீயே ஒட்ட வச்சுக்கோ. ஒரு குப்பைக்காக அவரோட கையை அரிக்காக்க மாட்டாரு அப்படின்னு அவர் சொல்ல சொன்னாரு. அப்ப அவன் கேக்குறா, அப்ப பிக் பிரதர் என்ன சொன்னாரு? அப்ப அந்த ஆள் அங்கிருந்து கிளம்பி போய்கிட்ட எல்டர்ஸ் யங் மாஸ்டர் என்ன சொன்னாருன்னா, புதிய மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஜஸ்டிஸ்ன்னு ரொம்ப பிடிக்கும், அதனால அவருக்கு ஜஸ்டிஸ திரும்பி கொடுக்கலான்னு. அது மட்டும் இல்லாம எல்டர்ஸ் யங் மாஸ்டர் என்ன சொன்னாருன்னா, தேடங் மாஸ்டர் ஏதாச்சும் கேட்டாருன்னா இந்த சர்வெண்ட் மூலமா ஒரு விஷயத்த சொல்ல சொன்னாரு. அந்த புதிய மஜிஸ்ட்ரேட்டையும் அந்த சீக்லானோட பொண்ணையும் இப்போதைக்கு டச் கூட பண்ண முடியாது. அவங்கள போட்டு தள்ளுறதுனால இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காது. நாம பண்ண வேண்டியது அவனோட மனசை உடைச்சு தள்ளணும். அப்படி அங்கிருந்து பேனல் கட் பண்ணா அந்த ஊரோட வெளிப்பகுதியில அங்க நின்னுக்கிட்டு அந்த ஜூனியர் பொண்ணு நினைக்கிறா, ரிலீஃப் கேம்பா? ஆண்டி என்கிட்ட சொன்னாங்க பிரதர் லியான் கான் இப்ப சில நாட்கள்ல கேமல்ல கிடையாது, இப்ப இங்கதான் இருக்காருன்னு. சிட்டில இருந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களை எல்லாம் சீனியர் பிரதர் இங்கதான் தங்க வச்சிருக்காரு. அப்ப அங்கிருந்து ஒரு ஃபார்மர் சொல்றா, கிரீன் ட்ரெயின்ஸ் அப்புறம் சம்மரும் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்படியே அந்த பர்சன் அந்த ஆளோட ஃபேமிலியோட முன்னாடி வந்து சொல்றா, 24 கேம்ப்ஸ்க்கும் சோலார் டேம்படி கரெக்டா நேம் வச்சிருக்காரு. நம்ம மேஜிஸ்ட்ரேட் உண்மையிலே ஒரு ஜீனியஸ் தான். அப்ப அங்க இருக்க அந்த சின்ன பையன், ஆமா கரெக்ட் தான். அப்ப அங்க இருக்க அந்த அம்மா சொல்றா, அந்த லோடு மேஜிஸ்ட்ரேட் எல்லா ரிலீஃப் கேம்ப்ஸ் எங்கெங்க கரெக்டா இருக்கணும்னு அதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாரு. அப்படியே அந்த ஜூனியர் பொண்ணு நடந்து வரும்போது இன்னும் சில பேர் அங்க நின்று பேசுறாங்க, இதுக்கு முன்னாடி எங்களை மாதிரி நாடோடியா சுத்திட்டு இருக்க ரெஃப்யூஜஸ யாரும் மதிப்பாங்க, ஆனா அவரும் மதிச்சாரு. அந்த லோடு மேஜிஸ்ட்ரேட் உண்மையில ஒரு கிரேட் பர்சன் தான். அவரு தினமும் வந்து எல்லாத்தையும் கவனிச்சு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு போவாரு. அதனால அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடும் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அப்ப ஜூனியர் பொண்ணு நினைக்கிறா, கிடைச்ச கொஞ்ச நாள்லயே பெதர் லியான் ஹேங் அவர்கிட்ட இருக்கிற ஆளுகளை வச்சு இதெல்லாம் பண்ணாரா? ஆனா இத பத்தி அவர் எங்கிட்ட சொல்லவே இல்லையே. அவர் என்ன ஒரு ஸ்டாஃப் அட்வைசரா பாக்குறாரா இல்லையா? அப்ப அங்கிருந்து ஒரு சின்ன பையன் ஓடிக்கிட்ட, ராடிஷ் மேஜிஸ்ட்ரேட் சீக்கிரமா வந்து என்ன பிடிங்க. அப்ப அங்கிருந்து ஹீரோ, சின்ன பசங்களா ரொம்ப ஃபாஸ்டா ஓடாதீங்க, நீங்க கீழே இருந்து உங்களுக்கு இன்ஜுரி ஆயிடும். ஹே லிட்டில் ஜூனியர் சிஸ்டர். அப்படி அவங்க ரெண்டு ஒரு அமைதியான இடத்துல போய் இருந்துட்டு ஹீரோ கேக்குறா, என்னோட ரிலீஃப் கேம்பை பத்தி நீ என்ன நினைக்கிற? அப்ப அந்த பொண்ணு சொல்றா, ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா உங்களை எதுக்காக அவங்க ராடிஷ் மேஜிஸ்ட்ரேட்னு கூப்பிடுறாங்க? அப்ப அங்கிருந்து ஹீரோ சிரிச்சுக்கிட்ட, யாரும் நினைச்சு பார்த்தா என்னோட ஆண்டி செஞ்ச பிக்கல் ராடிஷ் அவ்வளவு டெலிஷியஸா இருக்கும்னு. அதனால இந்த கடந்த சில நாட்களா என்னால சாப்பிடாம இருக்க முடியல, அதான் அவங்க அப்படி எனக்கு ஒரு நிக் நேம் வச்சுட்டாங்க. அப்ப அந்த பொண்ணு அங்கிருந்து, அப்ப நீங்க சாப்பாட்டு ராமன் சீனியர் பிரதரா? அப்ப ஹீரோ சொல்றா, இந்த காமன் பீப்புள்ஸ் எல்லாம் சேர்ந்து கவுண்டி யாமனை திரும்பி கட்டுறதுக்காக உதவி பண்றாங்க. அதனால அவங்க இனி தெருவில் தூங்க வேண்டிய அவசியம் இல்ல. அவங்களுக்கு கொடுக்கப்படுற ஃபுட்டு குறைவா இருந்தாலும் அவங்களோட மனசுல ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்போ நீங்க இதுக்கு தான் ஒர்க் ஃபார் ரிலீஃப்னு சொன்னீங்களா? அப்போ ஹீரோ, ஆமா, மொத்தத்தில் 12,981 பீப்புள்ஸ் இங்க இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு, என்ன கிரேட் ஷோட ஷெங்கிலிங் எராவோட ஃபர்ஸ்ட் இயர் மே மாசம் கிளவுட் ட்ரை மாசு வெள்ளத்துல மூழ்கி லாங் ட்ரெயின் ஃபுல்லா வெள்ளத்தோட அடியில போயிடுச்சு. இன்னைக்கு மதியம் வரைக்கும் உள்ள கணக்குப்படி மொத்தத்தில் 12,981 பீப்புள்ஸ் இந்த துயரத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது மொத்த கவுண்டியோட 2 பங்கு. இதுல 4,373 பேர் வயசாகி இருக்கிறவங்க, அப்புறம் உடம்பு முடியாம இருக்கிறவங்க, ரொம்ப வீக்கா இருக்கவங்க, ஒரு 1,100 பேரை இன்னும் காணும். அவங்களோட நிலைமை இப்ப என்னன்னு கூட தெரியல. ஐசிஎஸ் கேனரி ரிசோர்ஸ்ல 9,817 ஷீ இன்னும் பாக்கி இருக்கு. 18 ரிலீஃப் கேம்ப் ஏற்கனவே கட்டி முடிச்சாச்சு. இன்னும் ஒரு 6 கேம்ப் கூட கட்ட வேண்டிய இருக்கு. அப்புறம் 33 இடத்துல கஞ்சி ஊத்திட்டு இருக்காங்க. வயசானவங்களுக்கும் சின்ன பசங்களுக்கும் ஏத்த மாதிரி கோட்டாஸை செப்பரேட் பண்ணி வச்சிருக்கோம். ஆண்களும் பெண்களும் கூட்ட நெரிசல் இல்லாம வெவ்வேறு டைம்ல வந்து சாப்பாடு
சாப்பாடை வாங்கிக்கணும். அந்த சாப்பாடை ஒரு தடவை வாங்கினா 2 நாளைக்கு வரும். யாராச்சும் அங்க பிரச்சனை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அங்க சாப்பாடு கிடையாது. அப்புறம் 2700 நல்ல தம்பான ஆளுங்க அவங்களோட உழைப்பை கொடுத்து அதுக்கு பதிலா மெல்லட்டே வாங்குறாங்க. மொத்தத்துல 3600 லேபர்ஸ் இருக்காங்க. அதுல வசதியான 800 பேரு வீட்டை கட்டி கொடுக்கறதுக்கு போயிருக்காங்க. அதுக்கான பேமெண்ட் அவங்கள நேரடியா பேசி முடிப்பாங்க. இப்போ ஓரளவுக்கு ரிலீஃப் மேட்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்டேபிளா தான் இருக்கு. அந்த புது ஃப்ளட் கண்ட்ரோல் ஒர்க்ஸை ஆரம்பிக்கிறதுக்கு இம்பீரியல் கோர்ட்டோட உதவிக்கும் டான்ஷோ கிரீன் வந்து சேருதுன்னு தான் காத்துட்டு இருக்கோம். இவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர்ஸ், ரொம்ப கேப்பபிளும் ஆனவங்க. இவங்க யாரும் சும்மா ஊர் சுத்திட்டு இருக்க ரெஃப்யூஜிஸ் கிடையாது. இவங்களோட சொந்த உழைப்பு வச்ச சர்வே ஆயிடுவாங்க. வெல்த்தி ஆனவங்க கிட்ட போய் பிச்சை கேட்கறதா அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. அதை பத்தி நாங்க கவலைப்பட மாட்டோம். அப்படியே அங்கிருந்து கத்துக்கிட்டேன். அந்த டைரன்ஸ் எல்லாம் நரகத்துக்கு போகட்டும். அவங்க பண்ற அந்த போலி தர்மம் நமக்கு தேவையில்லை. அவங்க எல்லாரும் மத்தவங்களோட பிளட்டை உறிஞ்சி எடுக்கிற கோஸ்ட் மட்டும்தான். அவங்க எல்லாரும் அவங்களோட ஓன் பெனிஃபிட்டுக்காக என்ன வேணாலும் பண்ண துணிவாங்க. அப்போ ஹீரோ கிட்ட இருந்து ஒரு கோல்டன் எனர்ஜி வருது. அப்போ இது பார்த்துட்டு அந்த ஜூனியர் பொண்ணு, இது அந்த சேம் QI தானே, இது மறுபடியும் வந்துடுச்சா? அப்போ ஹீரோ அங்கிருந்து சொல்றா, அந்த பணக்கார டைக்கூன்ஸ் எல்லாம் இங்கிருந்து அடிச்சு விரட்டணும். அவங்க எல்லாரும் வேற குப்பை தான். மக்களோட உழைப்பை எல்லாம் சுரண்டு வர்ற இவங்க எல்லாம் இங்கிருந்து ஒழிச்சு போகணும். அப்போ ஜூனியர் பொண்ணு அங்கிருந்து நினைக்கிறா, சீனியர் பிரதர் உங்களோட ஆற போக போக ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு. லிட்டில் ஜூனியர் சிஸ்டர் உனக்கு ஏதாச்சும் அன்கம்ஃபர்டபுளா இருக்கா? அப்போ அந்த பொண்ணு இல்ல, மறுபடியும் அந்த QI அப்பியர் ஆயிடுச்சு. என்னது, மறுபடியும் அந்த QI வந்துடுச்சா? ஆனா எனக்கு எதுவும் தெரியலையே. சரி, இன்னைக்கு நைட்டு நாம மில்லியோ கோட்டையாடுக்கு போய் சாப்பிடலாம். அப்போ உன்னால அந்த பிக்கிள் அடிச்சு டெஸ்ட் பண்ண முடியும். அப்போ அந்த பொண்ணு, ஓகே எல்டஸ்ட் பிரதர் பா போலாம். என்னை கூப்பிடுறதுல ஒரு வித்தியாசம் தெரியுது. அப்ப அந்த பொண்ணு, அதுவா ஒண்ணும் கிடையாது. அப்படி அங்கிருந்து பேனல் கட் பண்ணா வேற ஒரு இடத்துல எல்லாரும் இருந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ அங்கிருந்து, இதுதான் அந்த பிக்கிள் ராடிச்சு, இது கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாரு. சீனியர் பிரதர், இது ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. ஹே லிட்டில் ஜூனியர் சிஸ்டர், எல்லாத்தையும் நீயே சாப்பிடாம எனக்கு கொஞ்சம் மிச்சவை. சீனியர் பிரதர், நீங்க என்ன சாப்பிட சொல்லிட்டு ஏன் இவ்வளவு கஞ்சத்தனம் காட்டிட்டு இருக்கீங்க? அப்ப ஹீரோ அங்கிருந்து, ஹே நீ இதை கொஞ்சம் பாரு, நான் இவ்வளவுதான் ஒளிச்சு வச்சிருந்தேன். அப்ப அந்த பொண்ணு அங்கிருந்து, சரி சரி நான் உங்களுக்கு கொஞ்சம் தரேன், இந்தா வச்சுக்கோங்க, ரொம்ப நன்றி லிட்டில் ஜூனியர் சிஸ்டர். அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோட ஆன்டி அங்க இருந்து, லியோலாங், இப்போ இவங்களுக்கு 2 பேருக்கும் நடுவுல என்னதான் ஓடிட்டு இருக்கு? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வானியான் போச்சு ஒரு வாட்டி தான் சீனியர் பிரதர்னு கூப்பிடுவா. ஆனா இப்ப மூச்சுக்கு 300 தடவை சீனியர் பிரதர்னு கூப்பிட்டு இருக்கா. அப்ப அந்த பையல அங்க இருந்து, ஒன்னும் நடக்கல, வழக்கமான ஒபிக்கல் பிசினஸ் தான். அப்ப அவங்க மனசுல நினைக்கிறா, ஒருவேளை அப்படி இருக்குமோ, இந்த டைலாங் பையில வேணும்னு சீன் போட்டு வானியாங்க கொஞ்ச நாள் தள்ளி வச்சு இன்னைக்கு அவனை நேர்ல பார்த்தப்போ அவக்கு புத்தி வந்திருக்குமோ? உண்மையில எங்களோட ஆங்சஸ்டர் தான் எங்களை காப்பாத்துறாங்க. அப்ப ஹீரோ அங்கிருந்து, ஹே லியூலாங், நீயும் வைஸ் மஜிஸ்ட்ரேட் டியாவோ இந்த சில நாட்களா நீங்க 2 பேரும் யாமல்ல இருந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அங்கே ஏதாச்சும் ஸ்பெஷல் கேசஸ் வந்திருக்கா? அப்ப அந்த பையல அங்கிருந்து, அது பெரிய ஹார்ட் ஒர்க் கிடையாது, எல்லாம் அங்க ரொம்ப நார்மலா போயிட்டு இருக்கு. அங்க வருதல்ல அந்த பெரியவங்க விட்டுட்டு போன அந்த பழைய பகை சண்டை என்ன இருக்கிற அந்த மொக்கையான கேசஸ் மட்டும்தான் வருது. ஆனா நாம அந்த பிரச்சனையை சோல்வ் பண்ணி வைக்கலனா அவங்க வீட்டுக்கு கிளம்பின பிறகு மறுபடியும் அடிச்சுட்டு தெரியுவாங்க. அது பின்ன நமக்கு ஒரு பெரிய தொல்லையாய் வரும். அப்ப ஹீரோட ஆன்டி அங்கிருந்து, இந்த ஃப்ளட்னால சாப்பாடுக்கே வழி இல்லாம இருக்கிறாங்க, இருந்தாலும் அந்த பழைய பகைன்னு சொல்லி அடிச்சுட்டு தெரியுறாங்க. அப்ப ஹீரோ சொல்றா, இந்த லாங்சங் கவுண்டி ஊயோ நாட்டுக்கு சொந்தமானது. சவுத்தன் ஊயோல பிளட்டும் வெஞ்சன்ஸும் மட்டும்தான் இருக்கும். இங்க இருந்து தான் நிறைய அசாசின்ஸும் உயிரை பணயம் வைக்கிற வாரியர்ஸும் உருவாகுறாங்க. அப்ப ரொம்ப ரத்த கலரியா தான் இருக்கும். அப்ப லியூலாங் அங்கிருந்து, மஜிஸ்ட்ரேட், இந்த ஒர்க் ஃபார் ரிலீஃப் திட்டம் நல்லா தான் இருக்கு. ஆனா இவ்வளவு ரெஃப்யூஜிஸை ஊருக்கு வெளியில தங்க வைக்கும் போது ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும் எனக்கு பயமா இருக்கு. அப்ப ஹீரோ, நீ எதை பத்தி சொல்லிட்டு இருக்க? அங்க ஏதாச்சும் பிளேக்கு பரவற பத்தியா, இல்லைன்னா மக்களோட ரிபெலியனா? இது கேட்டது அந்த ஆன்டி அந்த பையலும் ஷோக்காய் அந்த பையலும் சொல்றா, மஜிஸ்ட்ரேட் நீங்க அதை பத்தி ரொம்ப ஓப்பனா பேசிட்டீங்க. அப்ப ஆன்டி அங்கிருந்து, டைலாங் இப்படி எல்லாம் அபசகனமா பேசக்கூடாது. அப்ப ஹீரோ அங்கிருந்து சொல்றா, டேய் லியோலாங், எதை பத்தி நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம மக்கள் பிரிஞ்சு வெவ்வேறு இடத்துல இருந்தா எது நடக்காதுன்னு அர்த்தமா? நடக்க வேண்டியதெல்லாம் கரெக்டான டைம்ல நடக்கும், அது நம்ம கையில இல்ல. ஹே லிட்டில் ஜூனியர் சிஸ்டர், இதை பத்தி நீ என்ன நினைக்கிற? அப்ப அந்த பொண்ணு சொல்றா, நம்ம கிரேட் சவுத் டைனாசிட்டி இப்போ உச்ச கட்டத்துல இருக்கு. முன்னாடி இருந்த ஜெனரேஷன் மாதிரி இப்ப கிடையாது. அப்போ எல்லோ ரிவர் ஃப்ளட் ஃப்ளோவரத்தை ரெடி பண்றதுக்கு மக்களை ஒண்ணு சேர்த்தா ஹெவன்ஸ்க்கு எதிராக நிக்கிற மாதிரி ஒரு கோவத்தையும் மக்களுக்கு இடையில ஒரு வெறுப்பு தான் உருவாக்கும். அது லாஸ்ட் பெரிய ஒரு கலவரத்துல போய் நிற்கும். ஆனா இப்ப நிலைமை அப்படி இல்ல. அப்புறம் சீனியர் பிரதர், நீங்க அந்த ரிலீஃப் கேம்ப்ல இருக்க எல்லா பிரச்சனையும் நீங்க நேர்ல போய் சரி பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க நினைக்கிற மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஹே லிட்டில் ஜூனியர் சிஸ்டர், நீ எப்பத்தில இருந்து என்ன இவ்வளவு ஐஸ் வைக்க ஆரம்பிச்ச? அப்ப அந்த பொண்ணு சொல்றா, நல்ல விஷயத்த சொல்றதுக்கு எப்போதும் தயங்க கூடாது. அப்ப ஹீரோட ஆண்டி அங்கிருந்து, டேய் லியோலாங் பாருடா,
தெரியும்லடா இப்போ அவங்க ஒருத்தர் இப்போ எவ்வளவு நல்லா செட் ஆயிட்டாங்கன்னு. இப்போ அவங்கள பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்ப அந்த பையில சொல்றா, அடுத்து எனக்கு ஆளை கூட்டிட்டு போய் அந்த செக்யூரிட்டி மேட்ரஸை பாத்துக்க வேண்டிய கொஞ்சம் வேலை இருக்கு. அதனால மிஸ் நீங்க தான் என்னோட மஜிஸ்ட்ரேட்டை பாத்துக்கணும். அப்ப அந்த ஜூனியர் பொண்ணு அங்க இருந்து, அதுல எந்த ஒரு பிரச்சனை இல்லை லியோலியாங், நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க, நாங்க இவரை பத்திரமா பாத்துக்கிறோம். அப்ப அங்கிருந்து டியா ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு ஓடி வந்துகிட்ட, மை லோட் ஒரு பேட் நியூஸ் பேட் நியூஸ். அப்போ ஹீரோ எந்திரிச்சு கிட்ட போய், லோ டியா ஏன் உடம்பு முருவா டெஸ்டா இருக்கு, ஃபர்ஸ்ட் நீங்க உட்கார்ந்துட்டு மெதுவா பேசுங்க. அப்ப அந்த ஆள் இப்ப மெதுவா இருக்க முடியாது. அப்ப ஹீரோ சொல்றா, நீங்க முதல்ல உட்கார்ந்துட்டு மெதுவா சொல்லுங்க. அப்ப அந்த ஆள் சொல்றா, ஜியாங்ஷோல இருந்து ஒரு செய்தி வந்திருக்கு, டிசாஸ்டர் ரிலீஃபை சேர்த்து வச்சிருந்தா கேனரில இருந்து 10,000 ஷீ ஆஃப் ரைஸ் மாயமா மறைஞ்சு போயிடுச்சு. இப்ப அந்த மொத்த கேனரியிலும் கால்வாசி கூட மிச்சம் இல்ல. இது கேட்டது அங்கிருந்து எல்லாரும் ஷோக் ஆயிட்டாங்க. ஹீரோ அதிர்ச்சியோட கேக்குறா, நீங்க என்ன சொல்றீங்க, அது மறுபடியும் சொல்லுங்க. அப்ப அந்த ஆள் சொல்றா, இப்ப மொத்த ஜியாங்ஷோ சிட்டியும் கேயோஸ்ல இருக்கு. அந்த ரிலீஃப் கேனரி ஒபிகல்ஸ் தண்டனைக்கு பயந்து அவங்களே அவங்களோட உயிரை எடுத்துட்டாங்க. பெரிய ஒரு கூட்டம் ஒபிகல்ஸே இப்ப சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. டிசாஸ்டர் ரிலீஃபை சர்வேலன்ஸ் பண்ண அனுப்பி வச்சிருக்கா. ஜியாங்னிங் சர்வேலன்ஸ் கமிஷனர் இப்போ ஜியாங்ஷோ சிட்டிக்குள்ள நுழைஞ்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம 130 பேரை விசாரிச்சு ஜெயில தூக்கி போட்டுட்டாரு. இப்போ அதனால அங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இப்போ ஹீரோ அங்கிருந்து கடுப்பாய், இனி அதை பத்தி இங்க பேசாத, நீங்க இப்ப சொல்ல வேண்டியது எனக்கு ஒண்ணுதான், இனி அந்த ரிலீஃப் கேனரியில எவ்வளவு கிரீன்ஸ் மிச்சம் இருக்கு, நாம 3 மந்த்துக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரியே இப்ப எவ்வளவு கிரீன்ஸை கொடுக்க முடியும். அப்ப அந்த ஆளு சொல்றா, வெறும் 70,000 ஷீக்கு மேலதான் மிச்சம் இருக்கு. ஆனா அதையும் ஜியாங்ஷோ சிட்டிக்கும் சுத்தி இருக்க மத்த பாதிக்கப்பட்ட மத்த கவுண்டிக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்து வரும்போது நமக்கு அதுல இருந்து ஒதுக்கப்படுறது வெறும் 3,000 ஷீ மட்டும்தான். அது மட்டும் இல்லாம இப்போ அங்க டிசாஸ்டர் சூழல் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த மெயின் கேஸ் வெளியில வந்ததுனால அவங்க காப்பாத்துறதுக்காக அதுல ரொம்ப பிஸியா இருக்காங்க. ஹைரப்ஸ் கிட்ட இருந்து வந்த ஆர்டர் படி அந்தந்த ஏரியா கவுண்டி மஜிஸ்ட்ரேட் அவங்க இடத்துல நடக்கிற டிசாஸ்டர் ரிலீஃபையும் ஃப்ளட் கண்ட்ரோல்ல முழு பொறுப்பும் ஏத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஜூனியர் பொண்ணு அங்க இருந்து, பணமும் இல்ல தானியம் இல்ல, அப்ப சீனியர் பதன பணத்தையும் தானியத்தையும் மேஜிக் பண்ணி வர வச்சு கொடுப்பாங்கன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்களா. அப்ப அந்த ஆள் சொல்றா, ஹைரப்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, பணமும் தானியமும் பத்தலைனா அங்க இருக்க வெல்தி ஃபேமிலி கிட்ட போய் அவங்க சேர்த்து வச்சிருக்க கிரீன்ஸை கேட்க சொன்னாங்க. அப்படி இல்லைன்னா டெம்பிள்ஸ்லயோ தாவோயிஸ்ட் மொனாஸ்டரிஸ்லயோ சேமிச்சு வச்சிருக்க கிரீன்ஸை கேட்க சொன்னாங்க. இப்ப நம்ம கிட்ட இருக்க ஒரே சொல்யூஷன் இதுதான். இப்ப வேற என்ன பண்றது. அப்ப அந்த பொண்ணு அங்க இருந்து, ஓ அப்ப அவங்க நம்மள அப்படியே கைவிட்டுட்டாங்க, இப்ப நாம சாகிறதும் பிழைக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு. அப்போ ஹீரோ நினைக்கிறா, கிரீன்ஸும் இல்ல சில்வரும் இல்ல, கையில எதுவும் இல்ல, ஆனா இந்த மக்களை எங்களால இன்னும் கொஞ்ச நாளுக்கு அமைதிப்படுத்த முடியும். ஆனா அதை எவ்வளவு நாளுக்கு நீடிக்கும்னு தெரியல. இந்த பிரச்சனையில எப்ப முடியும்னு ஒரு ஐடியாவும் இல்ல. என்னோட மூளை எனக்காக கொஞ்சம் யோசி சீக்கிரம். அப்போ ஹீரோட ஆண்டி அங்கிறது டேலாங். அப்போ ஹீரோ ஆண்டி கிட்ட வந்து சொல்றா, ஆண்டி நீங்க போய் ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடுங்க, இந்த மேட்டர்ஸ் எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், இதுக்கு ஒரு வழியை நான் ஏற்கனவே யோசிச்சுட்டேன். அப்ப அவங்க சொல்றாங்க, நீ இப்படி இருக்க பார்த்துட்டு இந்த ஆண்டியால நிம்மதியா தூங்க முடியுமா, எனக்கு உண்மையில தூக்கமே வராது, அப்படின்னு நீ ரொம்ப கவலைப்பட்டு ஒர்க் பண்ணாத, நீ உன்னோட உடம்பையும் கொஞ்சம் பாத்துக்கோ. அப்போ ஹீரோ சரி குட் நைட் ஆண்டி. அப்படியே கொஞ்சம் கழிச்சு ஹீரோ கேக்குறா, அப்போ நீங்க சொல்றது வச்சு பார்த்தா அடுத்த 3 மந்த்துக்கு எனக்கும் 12,000 and 81 ரெஃப்யூஜஸுக்கும் வெறும் இந்த ஒபிக்கல் டாக்குமெண்ட்டும் கம்மியான கிரீன்ஸும் மட்டும்தான் மிச்சம் இருக்கு. அப்ப அந்த ஆளு சொல்றா, ஹைரப்ஸ் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, இந்த டிசாஸ்டர் ரிலீஃப் நடக்கும்போது அங்க நடக்கிற அடிமட்டம் ஒழுங்கா நிலநிறுத்தணும், அப்புறம் ரெஃப்யூஜஸை ஒழுங்கா பாத்துக்கணும். அப்போ ஹீரோ பணம் இல்ல தானியம் இல்ல, ஆனா அடிமட்டத்தில் இருக்க அந்த ரெஃப்யூஜஸோட ஒழுங்கு மட்டும் நிலநிறுத்தணும். அது எப்படி ஒரு பேரிடர் காலத்து கூட இந்த இம்பீரியல் கோர்ட் மக்களுக்கு ரிலீஃபே கொடுக்கலனா அப்ப எதுக்காக அந்த இம்பீரியல் கோர்ட் இருக்கணும். இதெல்லாம் காமன் பீப்புள்ஸ் போடுற பிச்சையில வாழ்ந்துட்டு இருக்கிற வெறும் பொம்மைகள் மட்டும்தான். ரிலீஃப் கேனரி என்ன ஒரு பொருத்தமான நேம், ஆனா இதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. அப்படியே வெளியில வந்த ஆகாயத்தை பார்த்து நினைக்கிறா, இந்த கிரேட் ஷோ சாம்ராஜ்யம் ரொம்ப பவர்ஃபுல் ஆனது. அது மட்டும் இல்லாம எம்பரஸ் அவ்வளவு விவரம் கட்ட ஒரு ஆள் கிடையாது. இந்த நாட்டோட ஃபோர்ச்சூன் இப்ப உச்சத்துல இருக்கு. சாதாரணமா ஒரு டைனாசிட்டி வீழ்ச்சி அடைகிற அந்த 300 இயர்ஸ் ஹிஸ்டாரிக்கல் சைக்கிள் லோயில இந்த டைனாசிட்டி இப்போதைக்கு இல்ல. ஆனா இப்படிப்பட்ட இந்த பொற்காலம் வெறும் பேருக்கு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த பொற்காலம் எல்லாம் அந்த இம்பீரியல் சோகோர்ட், அப்புறம் அந்த குல்லாங் நோபல்ஸ், அந்த 5 சர்நேம்ஸ் அண்ட் 7 ஹோப்ஸ், அப்புறம் அங்க இருக்க அந்த வெல்தி லேண்ட்லோர்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த பொற்காலம் இருக்கு. இந்த காமன் பீப்புள்ஸ்க்கு அப்படி ஒண்ணு கிடையாது. ரொம்ப போனா இந்த சாம்ராஜ்யத்தோட மைய பகுதியில வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த வெல்தி கான்ஷோ மக்களை மட்டும் கணக்குல எடுத்துக்கலாம். ஆனா அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்மதமும் இல்ல, நாங்க ஒதுக்கி வச்சவங்க தான். இப்ப நான் என்ன பண்றது ஓயான் லியான் ஹான், எனக்கு ஏதாச்சும் வழி காட்டுத்தாங்க. உண்மையில நாம அந்த லியூ ஃபேமிலி கிட்ட டொனேஷன் கேட்டு போய் நிக்கணுமா, இதுக்கு வேற சொல்யூஷனே இல்லையா?